ஹாய் வணக்கம். இன்றைக்கி கொள்ளு ரசம் எப்படி சேர்க்கணும்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல குக்கரில் கொள்ளு நல்லா கழுவி போட்டுட்டு தண்ணி ஊற்றி 2 தக்காளி, கொஞ்சம் எண்ணெய், சீரகம் போட்டு ஒரு 8 விசில் விட்டு வச்சுக்கணும். அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டை நல்லா இடித்து வச்சுட்டு கொள்ளு வெந்த பிறகு அந்த ரசம் வடிக்கிறோமில்ல, அதுக்கே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கழுவி அப்படியே போட்டுடணும், பிசையக்கூடாது. அப்புறம் தாளிப்புக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய், கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா, நம்ம இடித்து வச்சோம்ல அந்த சீரக மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கின பிறகு நம்ம வடித்து வச்சோம்ல அந்த ரசத்தை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு இறக்குனா கொள்ளு ரசம் ரெடி.